காரு வருது. அந்த காரு வரும்போது அனைத்து சனமும் ஓடி பார்த்தால் காருல கண்ணாடி மெடலாகப்பட்டது தெரியுது. மோர் வருது. அந்த மோராகப்பட்டது வரும்போது பார்த்தால் அந்த முத்தம்மா தேவிக்கு மூக்குத்தி மின்னலாகப்பட்டவள் தகதகவென்று மின்னுதான். அப்படிப்பட்ட அந்த அன்னையின் அருளை பெற்று அன்னவர் குடும்பமாகப்பட்டது நம்முடைய கலைக்குழு என்றால் எப்படி எப்படி தெரியுமா? அதாவது கவிஸ் நாடக குழு என்று சொல்லக்கூடிய கிராமிய தெருக்கூத்து. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல். யூடியூப் என்றால் என்ன? நாடு கூட்டலகம். நாட்டிலே நடக்கக்கூடியதை அகச்செய்திகளை எல்லாம் எடுத்து வெளியே சொல்லுவது. எந்தெந்த நாடகம் ஆடுறோம், எப்படி எல்லாம் ஆடுறோம், எதை பற்றி ஆடுறோம் என்று சொல்லக்கூடிய அந்த நாடகத்தை மற்றவர்களுக்கு ஒளியும் கொண்டு, அதாவது நமக்காக அரங்கேற்றம் செய்துள்ள அந்த கவிஸ் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலுக்கும், அது மட்டும் இல்லாமல் அருமை என்னாகப்பட்ட அக்னி புயல் என்று சொல்லக்கூடியவர் அவர்களுக்கும், நம்முடைய தெருக்கூத்தை கண்டுகளிக்க வந்துள்ள உற்றத்தார் சுற்றத்தார் ஊரார் மற்றவர் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அன்னவர் குடும்பத்தில் உள்ள காத்து கருப்பு நதி நலக்கம் கண்டிஸ்டி ஓமல் தடுப்போக்கு வலிப்போக்கு பில்லி சூனியம் எதிராளி சதிராளி என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான இன்னல்கள் தீர்ந்து இந்த மகாமாரியாகப்பட்டவள் இருக்கிறார்களவா, மாரி நீலி சூலி சண்டி சாமுண்டி பத்ரகாளி உத்திரகாளி ஆங்காரி ஓங்காரி சிவசக்தி நவசக்தி ஜெய்சக்தி பாகேஸ்வரி யோகேஸ்வரி லலிதேஸ்வரி துர்கேஸ்வரி எல்லம்மா முத்தம்மா சித்தம்மா என்று பல பெயர்களை கொண்டு ஊருக்கு ஒரு விதமாக அவருடைய பெயரை மாற்றிக்கொண்டார். எப்படி? காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி, திருக்கடையூரிலே பிராமி, சிதம்பரத்தில் சிவகாமி, தில்லியிலே மகாகாளி. இந்த மாநில மக்களின் சங்கடங்களை தீர்க்கும் பொருட்டு சமயபுரத்தில் மகமாரி, உள்ளூரில் அமர்ந்திருக்கும் உத்தண்டரான மாறி. அப்படிப்பட்ட அன்னையின் அருளை பெற்று அவர்கள் குடும்பமாகப்பட்டது எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி எலுமிச்சங்கனிக்கு எதிர்க்கணி இல்லாமல் வேம்பிருக்க வினையில்லை, சத்து இருக்க பயமில்லை என்ற சொல்லுக்கு உதாரணமாக அனைவரும் சுக சேமத்தோடு வாழ வேண்டும். சீரோடும் சிறப்போடும் அவர்களை நான் மாலையிட்டு நான் வாழ்ந்து வருகிறேனா? என்னுடைய வாழ்விலே என்ன தெரியுமா நடந்தது? அடியே, நான் பார்ப்பதற்கு மங்கையாக நான் இருக்கிறேன். என் மனமாகப்பட்டது எப்படி குமரிக்கொண்டிருக்கிறது தெரியுமா? என் வாழ்விலே நடந்த சோகம் என்ன தெரியுமா? அடியே, அதை நினைக்கும் போது கல்லின் மீது பட்ட கண்ணாடியை போல என் மனமே சுக்குநூறு ஆகிறது. ஐயோ, அந்த பாவி துரியனால
பேயும் மனம் இருக்கும் என்பார்கள். கண்டிப்பாலும் கரைப்பார் கரைந்தார் கல்லும் கரையும் என்பார்கள். எறும்பு ஊற எப்படிப்பட்ட பாறையோ தேயோ என்பார்கள். நான் பார்ப்பதற்கு தாண்டி இந்த மங்கை இப்படி இருக்கிறேன். என் வாழ்வில மண்ணுக்கு ஆசைப்பட்ட துரியாதன கூட்டம் எல்லாம் இந்த பூமிக்கு ஆசைப்பட்டு விளையாட்டு விளையாகும் என்று தெரியாமல் என் மன்னவரை உட்கார வைத்து பங்கினால் பகடையாடி பாதி நாட்டு சொந்தமாக்கினார். ஊதினால் பகடையாடி சொந்த நாட்டையே அவர்கள் சொந்தமாக்கிட்டாங்க. சொந்தமாக்கிட்டு பெண்ணென்று பாராம கூந்தலும் துயிலும் தீண்டி கொலிவில என்ன நிறுத்தி 10 பேர் அறிய என்ன பங்கத்துக்கு ஆளாக்கி என் துயில நல்லா உரிந்தனடி அம்மா. மன்னவர்களும் பந்தயத்திலே தோற்று அமர்ந்திருக்கும் வேளையிலே எனக்கென்று யாரும் இல்லையே என்று மன்றாடினேன். அங்கு இருக்கும் பெரியோர்கள் சான்றோர்கள் காலிலே விழுந்து மன்றாடினேன். எனக்கு நீதி கிடைக்கலடி. என் மன்னவர் 5 காலையிலே விழுந்தேன். என்னை தோற்ற பின் தன்னை தோற்றரா, தன்னை தோற்ற பின் என்னை தோற்றரா என்று கேட்டவுடன் அவர்கள் வாயிலும் பதில் வரவில்லை. எனக்கென்று இருக்கும் தெய்வம் யார்? எனக்கென்று நல்லது கெட்டதை எல்லாம் காக்கும் தெய்வம் யார்? ஹரிராமன் மாயக்கண்ணன் கோபாலருடைய தயவினால நான் யாருக்கும் என்னுடைய உடம்பு தெரியாமல் மானத்தை காத்து துயில் கொடுத்தேன். அந்த பாவி சண்டாளர்களுக்கு எல்லாம் பாடம் புகட்டு வந்த மாயக்கண்ணின் அருளாலே நான் அந்த இடத்திலே தப்பிச்சேன். சரி, ஆடிய பகடியின் பிரகாரமாக ஒட்டி வைத்தார் கானகம். எங்களை எல்லாம் ஒட்டி வைத்தார் கானகம். வாழ்விழந்து வழியிழந்து என்ன செய்வது என்று அறிந்து அங்கே சென்று காய்கனிகளை பறித்து வைத்து படுப்பது வட்டப்பாறை, உடுத்துவது மூங்கிலாடை, உண்பது காய்கறிகள். என்ன செய்வது என்று அறியாமல் நாங்கள் வாழ்ந்திருக்கும் வேளையிலே 12 வருடம் கானகம், 1 வருடம் அக்ஞான வாசத்தை முடித்துவிட்டு நாடு கேட்டோம். நாடை நான் தர முடியாது என்று சொன்னான் துரியன். எப்படி? பல்லு விளக்க துளி மண்ணு தரமாட்டேன், குண்டூசி குத்த துளி மண்ணு தரமாட்டேன். ஆமா, இந்த நாட்டையே 3 உருண்டையாக்கி என் வாயிலே போட்டு முழுங்கினாலும் முழுங்குவேன். இந்த பாண்டவர்களுக்கு இந்த நாட்டை சொந்தமாக்க மாட்டேன் என்றார். அதனால கூறிய பிரகாரமாக இத்தோம் சபதம் என்று எப்படி கூந்தலும் துயிலும் தீண்டி கொலுவிலே என நிறுத்தி பங்கத்துக்கு ஆளாக்கிய இந்த சபதனை நாளை வெட்டி தனியரசு நான் செய்யாவிட்டால் இந்த விரித்த கூந்தலை நான் முடிவதில்லை என்ற இட்டேன் சபதம். என் அண்ணன் ஹரிராமன் மீது ஆணை கொண்டு அதனால அந்த சபதத்தின் பிரகாரமாக போர்க்களமாகப்பட்டது தோன்றியது. அந்த போர்க்களம் தோன்றியதுடனே அடியே முதல் நாள் யுத்தத்திற்கு பெற்ற மகன் இல்லாமல் உட்ட மகனையும் வெட்டி பலியிட்டோம். 2ஆம் நாள் யுத்தம், 3ஆம் நாள் யுத்தம், 4ஆம் நாள் யுத்தம், 5ஆம் நாள் யுத்தம், 6ஆம் நாள் யுத்தம், 7ஆம் நாள் யுத்தம். இந்த 7 நாள் யுத்தத்திலே பாண்டவர்கள் 5. அந்த துரியாதனை கூட்டம் எல்லாம் 100 பேர். யார் வெற்றி பெறுவார்கள் என்று மனக்கலக்கத்தோடு அழுது புலம்பும் வேளையிலே என் அண்ணன் ஹரிராமன் துணை கொண்டு நாங்கள் 7 நாள் யுத்தத்திலே வெற்றி பெற்று விட்டோம். சங்குநாதம் முழங்கியது, அந்தி மாலையாகப்பட்டது மறைந்தது. மீண்டும் அந்தி கிழக்கே பிறந்தவுடனே 8ஆம் நாள் யுத்தம். இந்த 8ஆம் நாள் யுத்தம் தொடங்கும் வேளையிலே என்ன செய்வது என்று அறியவில்லை. அடியே மனக்கலக்கத்தோடு நான் வாழ்ந்து வரும் வேளையிலே இந்த மங்கைக்கு ஏற்பட்ட சூழலை எல்லாம் பார்க்கும் பொழுது பெண்ணாகப்பட்டவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்தால் எப்படி இருக்கும்? அதனால அம்மா, இதை ஒவ்வொரு காரியத்தையும் நான் நினைக்கும் பொழுது அடியே இந்த தீயிலே பட்ட புழு போல வெயிலே இருந்த எறும்பை போல தாயிழந்த கன்றை போல நான் துடிக்கிறேன் அடி அம்மா. அப்படி நான் அழுது புலம்பி ஒரு கை தட்டினால் ஓசை எழ போகுதா? பல கை தட்டினால் ஓசை எழும். 1000 தான் இருந்தாலும் நான் மங்கையாக பிறந்தாலும் எனக்கு மன்னவர்கள் இருக்கிறார்கள். 5வரோடு சேர்ந்து ஆலோசனை செய்தால் தெரியாததை புரிய வைக்கலாம், விளங்காததை விளங்க வைக்கலாம். என்ன செய்வது என்று அறியவில்லை. அதனால் நான் எங்கே செல்ல வேண்டும்? அதாவது என் மன்னவராகப்பட்ட 5வரையும் சந்தித்து இதற்கு ஆலோசனை கேட்டு என்ன செய்கிறேன் என்று பார்க்கலாம். வாடி போகலாம். பாதம் கழுவி பட்டாளியால் பாதம் மாப்பிள சிரிப்பா சிரிக்குது சேரங்கி, சேரங்கத்தில் இருக்குது பேரங்கி. அப்படி தங்களுடைய திருவடி பாதத்திற்கு நான் வந்தனம் புரியும் வேளையிலே பாரத போராகப்பட்டது 7ஆம் நாள் யுத்தம் முடிந்து போர்க்களத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை கூட்டம் நடக்குது. அங்க விட்டு இந்த வஞ்சியாலை காண வந்த செய்தி என்ன? மன்னா, எதற்காக சாமி வந்திருக்கிறீங்க?
இதோ 18 போர்களும் நடைபெறுகிறது. விடிந்தால் 8வது நாள் சண்டை. இந்த 8வது நாள் சண்டையிலே துரியன் பக்கம் இருந்து யார் வருவார் என்று தெரியவில்லை. இந்த பாண்டவர் பக்கம் இருந்து யார் போவதுன்னு தெரியவில்லை. அதனாலே என் மாமனை அழைத்து கேட்டால் தக்க ஆலோசனை சொல்வார். சொல்றீங்க? ஆமா, அப்படியேதான் சொல்றேன். சமாளம் தான். கை காட்டி வாயிலியா? வாயில தான் கூப்பிடுவோம். பாருங்கள். அர்ஜுனனாரி கோவிந்தா பச்சை